பாலக் பன்னீர் ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய கட்டு பாலாக்கீரை எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் போட்டு எடுத்துட்டு அப்படியே கூல் வாட்டரில் போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதை தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து கியூபா கட் பண்ணி வச்சுக்கூடிய பன்னீர் கூடவே லைட்டாக பெப்பரும் சால்ட் போட்டு நல்லா டாஸ் பண்ணி 2 பக்கம் இந்த லைட்டாக கோல்டன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சம் பட்டர், கூடவே கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இந்த 3 சேர்த்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட் கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ்ல பன்னீர் சேர்த்துட்டு லைட்டா கரம் மசாலா தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பாலக் பன்னீர் ரெடி ஆயிடும். இது சர்வ் பண்றப்ப ஆப்ஷனல் தான், மேல லைட்டா கிரீம் சேர்த்து சர்வ் பண்ணலாம். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.